புது சாமந்தி செடி வாங்கி இது போல் நட்டு வைக்கிறோம். சின்ன பாட்டில் தான், மீடியம் சைஸ் இது போல் பாட்டில் நட்டதுக்கப்புறமா நீங்கள் பூவெல்லாம் எப்போவுமே கட் பண்ணிடணும். நான் வீடியோக்காக தான் விட்டுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிடலான்னு இருக்கேன் இன்றைக்கி. இதுக்காகனா பூ கட் பண்ணிட்டா தான் நிறைய தளிர் போடும், நிறைய மொட்டு வரும். அதாவது சப்போஸ் பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா ஒரு சைடு இருக்கிற பூக்கள் கட் பண்ணிட்டு ஒரு சைடு நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் மொட்டு போடும், இந்த பக்கம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வளர்க்கும்போது சாமந்தி செடியில் நிறைய பூக்கள் பார்க்கலாம். ஏன்னா புது செடி வாங்கினா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக பூக்கள் கட் பண்ணிடணும். மேல் சாயில் மட்டுமே தண்ணி நனைச்சி வைக்கணும். நீங்கள் சப்போஸ் போன் மீல் இருந்தால் கூட போடலாம். போன் மீல் இல்லைன்னா முட்டை ஓடு பவுட்ரு பண்ணி போடலாம். ஏன்னா போன் மீல் பதில். அதுவும் இல்லைன்னா கொண்டைக்கடலை தண்ணியில் ஊற வச்சுட்டு நிறைய தண்ணி கலந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு பிளான்ட்டு ஊற்றலாம். சாமந்தி பிளான்ட்டுக்கு அதிகமாக திக்காக ஊற்றக்கூடாது, நிறைய தண்ணி கலந்து தான் பிளான்ட்டுக்கு ஊற்றணும். அதுவும் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது பர்பிள் கலர் பாருங்கள். இது என்னோடய செடி. நான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வளர்த்து பாருங்கள். பக்கத்துலலாம் கூட கண்ணு வந்திருக்க மொட்டு கலர் தேர்த்து பாருங்கள். நானும் இப்போ தான் பார்க்குறேன். இன்றைக்கி லைட்டாக கலர் தெரிஞ்சிச்சு. பூக்க போகுது பூ. நான் வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.